இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கதையில் இப்போ கதிரன் ராஜியை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே அவங்க கல்யாணம் நடந்த சூழ்நிலையில் எல்லாருமே கோமதியை கழுவி ஊற்றுறது அப்படிங்குவாங்கல்ல, அந்த அளவுக்கு மோசமாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில், இப்படி போய் பிள்ளையை போட்டு இப்போ பாலும் கிணத்தை தள்ளுறியம்மா. அது மட்டும் இல்லாமல் இங்கே கை கழுவி விட்ட மாதிரி பாண்டியன் அவ்வளோ மோசமாக பேசி, இது இல்லாமல் எல்லாரும் இவர் மேலே போலீஸ் கேஸ் கொடுக்கணும், இவர் தான் நகையை திருநாரு அப்படிங்கிற அளவுக்கு கதை போச்சு. அந்த சமயத்தில் கூட ஒரு வார்த்தை மூச்சு கூட விடாமல் அமைதியாக அப்படியே திருன்னு முடிச்சுட்டு கோமதி இருந்தாங்க. அதனாலே எல்லாரும் கோமதியை இந்த கேரக்டர் தான் இருக்கிறதே மோசமான அம்மா, இப்படி ஒரு அம்மா இருக்க முடியுமா, இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத அம்மாவா இருக்காங்களே அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல கதை இப்போ நிறையவே மாறிடுச்சு. கதிரும் ராஜியும் நடந்துக்கிட்ட விதமாகட்டும், அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அந்த நெருப்புலேருந்து மாறி கதிர் ஒரு பொறுப்பான பையனாக அவருடைய அன்பையும் அதே சமயத்தில் மரியாதையும் நல்ல வளர்ப்பையும் காமிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டது. ராஜி அதை நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷப்பட்டு அவங்க மனசில் இவர் தன்னோட கணவராக கம்ப்ளீட்டாக அவங்களுடைய பழைய அந்த கசப்பான காதலெல்லாம் மறந்தது அப்படின்னு பல விஷயங்கள் சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவுமே அவங்க அம்மா கூட இப்போ நகையெல்லாம் கொடுத்து போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அவங்க அப்பாவும் இப்போ முன்னளவு கோவப்படுறதில்ல, அவரை காமிக்காட்டியும் கூட அப்பப்போ தான் காமிச்சிக்கிறாங்க. அவருமே ஓரளவுக்கு சரியாயிட்டாரு அப்படின்னு கொண்டுட்டாங்க. இப்போதைக்கு அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ இந்த ட்ரைனிங் போகிறதுக்காக பெர்மிஷன் கேட்கறது, செந்தில் இன்னமும் தைரியமாக இல்லாமல் இருந்தால் அவங்க அப்பாட்ட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் திட்டு வாங்குறது அப்படின்னு அந்த M10 மகனில் பொம்பளை சோக்கு கேட்குதோ, பொம்பளை சோக்கு அப்படின்னு ஒரு ஃபேமஸான டெம்ப்ளேட் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃபேமஸான சீனை திருப்பி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போனது கூட இப்படிலாம் இருந்தால் கடை போடுற அவளங்க, இப்படி போய் இப்போ ஒய்ஃபோட போய் வெளில போட்டி இருக்கு உனக்கு அப்படி திட்டிகிட்டு இருந்தார் பாண்டியன். ஸோ இந்த ட்ராக்குமே இவங்களுக்குமே ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு புதுசாக தங்க மயிலால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரிய இந்த எரிச்சலாகவும் இருக்குது. அதுவும் அதே சமயத்தில் ஒரு பெரிய சண்டையாக அது வெடிக்காட்டியும் கூட எல்லாத்துக்கும் எரிச்சல் தர ஒரு கேரக்டராக இப்போ தங்கமயிலோட கதாபாத்திரத்தை இப்போதைக்கு எழுதியிருக்காங்க. அப்போ தான் நமக்கு ஒரு கோவம் வரும் அவங்க மேலே அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த எவ்வளோ செலவாகும் ஒரு இந்த ரெண்டு பேர்த்த வச்சுக்கிறதுன்னா ஒரு கோபத்தை கேட்குறாருன்னு தெரியும். எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. தங்கமயில் மட்டும் 8000 10,000 ஆகுமாமா அப்படிங்கிறார். 8000 10,000 எதுக்கு ஆகுது உங்கள் வீட்டில்? இப்போ இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு நீங்கள் எவ்வளோ மளிகை ஜாமான் வாங்குவீங்க, என்ன டெய்லியாக நான்வெஜ் வாங்க போகிறீங்க, என்ன பெருசாக செலவாயிட போகுது, இதில் 6000 அவர் கொடுக்குறாங்கிறாரு. ஒரு ஆளுக்கு 3000ங்கிற கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ பிஜியில் போய் தங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3000லேருந்து 5000 வரைக்கும் கேட்பாங்க. அதுவும் அவங்க ப்ராஃபிட் பார்த்து கேட்டு வாங்குறாங்க, லாபம்லாம் வேணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக இத்தனை பேர் தங்குற வீட்டில் இத்தனை பேர் ரூமுக்கு கரண்ட் பில்லுன்னு எல்லாம் சேர்த்தாலும் ஒரு ஆளுக்கு 2000 வரும். மிஞ்சி போனோம் 2500 கூட வச்சுருந்தேன். 5000 ஒரு 6000 கொடுக்குறாரு. அதில் 8000 to 10,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு குன்னக்குடியில் சொல்கிறதெல்லாம் அராஜகம், அட்டூடியம். நம்ம சொல்கிற வேலைலாம் சென்னையில், கோயம்புத்தூர்லன்னு சிட்டியில் சொல்கிற வேலையே அவ்வளோ. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ இவங்க அந்த சண்டைகள்லாம் மூட்டி விட்டு இது என்ன இருந்தாலும் கதிர் பண்ணது தப்புன்னு பேசுகிறதாகட்டும், ராஜியை பார்த்து ஓடி வந்தல்ல நீ உனக்கு வருத்தமாக இல்லையான்னு பேசுகிறதாகட்டும், நான் தான் எல்லாத்தையும் சமைப்பேன் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோமதியை இரிட்டேட் பண்ணுறதாகட்டும் அப்படின்னு இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு நாள் சீக்கிரமாகவே ராஜியோ, மீனாவோ, கோமதியோ, ஏன் இவங்க எல்லாருமே அமைதியாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் சரவணனே நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுக்குள்ள மனஸ்தாபம் அப்புறமா அவர் சரி பண்ணி காதலும் அன்பு இருந்தாலும் அவங்க செய்கிறது தப்பு தாங்கிறத அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கதையில் இப்போ கதிரன் ராஜியை பார்க்கும்போது